முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஜெயலலிதா அவர்களின் தோழியான சசிகலா அவர்கள் சொல்றதான் கேட்டு நடந்துட்டு வந்தாங்க. முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட தன்னுடைய முதல்வர் பதவியை சசிகலா அவர்கள் முதல்வர் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாரு. கட்சியோட எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஒன்னு சேர்ந்து சசிகலா அவங்கள கட்சியின் பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் நான் வற்புறுத்தப்பட்டுதான் ராஜினாமா செஞ்சேன்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்த்து கொடியை தூக்குனாரு. சொத்து குவிப்பு வழக்குல குற்றவாளியின் தீர்ப்பு வந்து சசிகலா சிறைக்கு போனாங்க. அவங்களுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளரா அறிவிச்சாங்க சசிகலா. கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றத கேட்டு நடந்துட்டு வந்தாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கடும் போட்டி நிலவுச்சு. இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுச்சு. கடைசியில இடைத்தேர்தலையே ரத்து பண்ணி உத்தரவிட்டுச்சு தேர்தல் ஆணையம். இவ்வளவு பிரச்சனையிலையும் கூட இருந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நேற்று திடீர்னு தினகரனுக்கு எதிர்ப்பா போர்க்கொடி தூக்குனாங்க. அதோட இல்லாம தினகரன் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே கூண்டோட வெளியேற்ற முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சந்திச்ச டிடிவி தினகரன் தான் அதிமுகவை விட்டே விலகிறதா அறிவிச்சாரு. இதைத் தொடர்ந்து அவர் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா தினகரன் அவர்கள் மேல லஞ்சம் கொடுத்த இரட்டை இலை சின்னத்தை மீட்க நினைச்சது தொடர்பா கைதான மீடியேட்டர் எல்லா உண்மையுமே சொல்ல டெல்லி போலீசார் தினகரன் அவர்கள் மேல 3 பிரிவுகளில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மேலும் விசாரணைக்காக டெல்லி போலீசார் சென்னைக்கும் வந்திருக்காங்க. எந்த நேரத்திலையும் தான் கைது செய்யப்படலாம்னு தெரிஞ்ச தினகரன் அவர்கள் முன்ஜாமீன் வாங்க நினைச்சார். ஆனா அது எதுவுமே இன்னும் நடக்கல. கட்சியில் இருந்த செல்வாக்கும் போக தன் குடும்பத்தாரே தன்னை அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் கைது தொடர்பா செய்திகள் அதிகமா வெளிவர எப்படியாவது தப்பிக்க நினைக்கிறாரு தினகரன் அவர்கள். இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் கோடி வங்கிகள்ல பணம் வாங்கி அதை திருப்பி தராம வெளிநாடு தப்பி சென்ற விஜய் மல்லையாவோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தானும் வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. இந்த செய்தியை தொடர்ந்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.